எங்க ஹீரோட அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. ஹீரோ அந்த பொண்ணு பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அது அவர் காதலிச்ச பொண்ணு. இப்ப அந்த பொண்ணுகிட்டயுமே உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ தான் தன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்களுமே உனக்கு பிடிச்சிருக்காப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அண்ணன் பதில் சொல்றாரு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்பதான் ஹீரோனுக்குமே தெரிய வருது இவன் மாப்பிள்ளை பார்க்க வரல இவனோட அண்ணனுக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயமும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ வந்ததுனால மட்டும் தான் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா. ஆனா கடைசியில அது நீ இல்ல உன்னோட அண்ணன் பத்தி எனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கா நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவே தெரியாது. இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி அவளுமே அங்க வந்து சொல்லிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோவும் புரோக்கர் கிட்ட எப்படியாச்சும் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி நடிக்க இப்ப அவனும் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் தப்பான வரனை பார்த்துட்டு அந்த பையன் ரொம்பவே கெட்ட பையன் எல்லாத பொல்லாத எல்லா வகை இதுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அவருமே நான் அவனை பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன். நீ எதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். என் பொண்ணுக்கு அவன் தான் கல்யாணம் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணுமே அந்த பையனுக்கு கால் பண்ணி அந்த புரோக்கர் சுத்தமா சொதப்பிட்டா என்னோட அப்பா கேட்கிற மாதிரி இல்ல நீ உங்க அண்ணன் கிட்ட பேசி எப்படியாச்சும் நீ தான் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிடுறா. இப்ப இவனுமே எப்படியாச்சும் அவங்க அண்ணன் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லிட்டு உனக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பா எதுக்காக இப்ப அவளை கல்யாணம் பண்றீங்க அவ ஒரு பதாரி அப்படி இப்படின்னு பேச ஆனா இவங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு நம்ம அண்ணனவை எவ்வளவு பிடிச்சிருந்தா அங்கேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா அவளை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல இந்த நேரம் அவங்க அண்ணனுமே எனக்குன்னு பிறந்த தேவதை அவதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் பார்த்தா அந்த பொண்ணுக்காக வீட்டுல எல்லா திங்ஸுமே வாங்கி வைக்கிறான். இதை பார்த்த உடனே நாங்களா இவ்வளவு நாள் இருந்து எங்களுக்காக பண்ணல ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே பண்றானா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட ரூம்ல இவளுமே ரொம்ப நேரம் தனியா இருக்கு. இப்ப அவங்க அப்பாவுமே வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எந்த நேரத்துல எதை பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க சபையில எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் அப்படி சொல்ற அப்படின்னும் போது எனக்கு அப்ப தெரியல ஆனா இப்ப எனக்கு பிடிக்கல எனக்கு வேற ஒரு பையனையும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதனால அவங்க அப்பாவுமே கோவப்பட்டு இதுக்கப்புறம் நீ நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு.